ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது போலார் பிளாட். ஸோ போலார் பிளாட்டுங்கிறது 4th யூனிட்டில் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அனலைசிஸில் இருக்கக்கூடிய செகண்ட் மெத்தட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அனலைசிஸ். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான 10 மார்க் டாபிக். ரொம்ப ஈஸி கம்பேர் டு போர்டே பிளாட். போலார் பிளாட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் ரொம்ப குறைவு. ஸோ அங்கே போர்டே பிளாட்டு மேக்னிடியூட் பிளாட்னு தனியாக கண்டுபிடிச்சோம், ஃபேஸ் பிளாட்னு தனியாக கண்டுபிடிச்சோம். ஸோ இங்கே போலார் பிளாட்னு ஒன்று தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ வெரி சிம்பிள் மெத்தட். ஸோ பட் போர்டே பிளாட்டில் இருக்கக்கூடிய சில சேம் ஸ்டெப்ஸ் இங்கேயும் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் செகண்டாக அதையே ஃபாலோ பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ வாங்க இந்த போலார் பிளாட்டை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அங்கே சொன்ன அதே ஸ்டெப்பு தான். டைம் டொமைனில் இருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்றிக்கணும். எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இட்ஸ் நத்திங் பட் s = jω. கொடுத்துருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் s இருக்கிற இடத்தையெல்லாம் என்னென்னு போட்டுக்கோங்க, jω போட்டுக்கோங்க. இட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாறிடும். செகண்ட் ஸ்டெப் அங்கே பண்ண மாதிரியே கார்னர் ஃப்ரீக்வன்சி. செகண்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், கார்னர் ஃப்ரீக்வன்சி. ஸோ கார்னர் ஃப்ரீக்வன்சி அங்கே சொன்ன மாதிரி எத்தனை 1+ டேர்ம்ஸ் இருக்கோ அத்தனை கார்னர் ஃப்ரீக்வன்சிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயும் 2 1+ டேர்ம் இருக்குது, அதனால் 2 கார்னர் ஃப்ரீக்வன்சி கிடைக்க போகுது. இதில் எது ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் அதே மெத்தடு தான். எஸ்ஸுக்கு பக்கத்தில் எந்த டேர்மில் பெரிய வேல்யூ இருக்குதோ அந்த டேர்மை தான் ஃபஸ்ட்டு கார்னர் ஃப்ரீக்வன்சியை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் 1+sன்னு இருக்குது, இன்னொன்று 1+2sன்னு இருக்குது. அப்போ 1+2s, எஸ்ஸுக்கு பக்கத்தில் 2ங்கிறது தான் பெரிய நம்பர். ஸோ அப்போ அந்த 1+2sங்கிற டேர்மை தான் நம்ம ஃபஸ்ட்டு கார்னர் ஃப்ரீக்வன்சிக்கு சூஸ் பண்ணணும். அப்போ ωc1 = 1/2 அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது 1+2sன்னு இருக்கிறதுனால அந்த முன்னாடி இருக்கிற 1 நியூமரேட்டர்லையும் எஸ்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 டினாமினேட்டர்லையும் போட்டுக்கணும். ஸோ தட் இஸ் 1/2ன்னு கிடைக்கும். 1/2 = 0.5ன்னு ஃபஸ்ட்டு கார்னர் ஃப்ரீக்வன்சி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். செகண்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி 1+sலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ 1+sனால் 1/1ன்னு கிடைக்கும். ஸோ 1/1னா 1ங்கிறது செகண்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? ஸோ இது செகண்ட் ஸ்டெப். ஸோ இது ரெண்டும் நாம் போர்டே பிளாட்டில் யூஸ் பண்ணின சேம் ஸ்டெப்பு. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டெப்ஸ் இதெல்லாம் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேக்னிடியூடுக்கான ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மேக்னிடியூடுக்கான ஃபார்முலா எதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா யூஸிங் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா மாடுலஸ் எடுக்கணும். சரிங்களா? ஸோ மாடுலஸ் இஸ் நத்திங் பட் இதில் இருக்கக்கூடிய நியூமரேட்டர் டினாமினேட்டரில் இருக்கிற எல்லா வேல்யூவுமே ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும். சரிங்களா? ஸ்கொயர் தனித்தனியாக பண்ணணும், ரூட் எடுக்கணும். தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. நியூமரேட்டரில் இப்போ என்ன இருக்குது, 1ன்னு இருக்குது. ஸோ 1 ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட்டு என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நியூமரேட்டரில் 1 மட்டும்தான் இருக்கும். டினாமினேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா jωன்னு இருக்குது ஃபஸ்ட்டு. இதில் இருக்கக்கூடிய ஜேவை பூரா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதே கிடையாது, ஏன்னா இட் இஸ் ஒன்லி இண்டிகேஷன் ஃபார் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். ஸோ அப்போ ஜே தேவையில்லை, பக்கத்தில் இருக்கிற ஒமேகா மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒமேகாவை ஸ்கொயர் பண்ணி ரூட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆகிரும். அப்போ எகைன் என்ன மட்டும்தான் இருக்கும், ஒமேகா மட்டும்தான் இருக்கும். அடுத்தது ப்ராக்கெட்டுக்குள்ளே 1+jωன்னு இருக்குது. ஸோ இதை எப்படி ஸ்கொயர் பண்ணணும், இந்த இடத்துக்கு கவனமாக பண்ணணும். என்ன பண்ணிவிடுவோம்னா ஹோல் ஸ்கொயர் போட்டுருவோம். ஸ்கொயர் பண்ணணும்னு சொன்ன உடனே நாம் என்ன பண்ணிவிடுவோம், ஹோல் ஸ்கொயர் போட்டுருவோம். அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னா 1 தனியாக ஸ்கொயர் பண்ணணும். 1 தனியாக ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். ப்ளஸ் ஜேவை நம்ம கன்சிடர் பண்ண தேவைன்னு சொல்லிவிட்டேன். ஒமேகாவை ஸ்கொயர் பண்ணால் ஒமேகா ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போது 1+ω² இருக்கும் இல்லைங்களா, இதுக்கு ரூட் போடணும். சரிங்களா? ரூட் ஆஃப் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1+ω² வரும். சரிங்களா? இது செகண்ட் டேர்ம். மூணாவது டேர்முக்கு போகலாம். இப்போ இதையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணணும். 1+2 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், 4. ஜேவை கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. ஒமேகாவை ஸ்கொயர் பண்ணால் ω² கிடைக்கும். அப்போ 1+4ω². இதுக்கு ரூட் போட்டுக்கணும். சரிங்களா? இப்படி தான் நம்ம மேக்னிடியூடுக்கான ஃபார்முலா, அதாவது மேக்னிடியூடு எடுக்கணும். ஸோ இது கூடவே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேஸ் ஆங்கிளுக்கான ஃபார்முலாவையும் கூடவே எழுதிட்டு போகலாம், இல்லை கடைசியாக கூட எழுதிக்கலாம், அது உங்களோட சாய்ஸு. ஸோ இங்கே நாம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா கூடவே இதுக்கான ஃபேஸ் ஆங்கிளுக்கான ஃபார்முலாவும் எழுதியிருப்பாங்க. அதாவது நம்ம போர்டே பிளாட்டில் சொன்ன அதே மெத்தடு தான். கீழே ஒரு
எஸ் இருந்துச்சு, மல்டிப்ளிகேஷனில் ஒரு எஸ் இருந்துச்சுன்னா அது -90, அதாவது 19 போட்டிருப்பாங்க, மேலே வரும்போது அது மைனஸாக மாறிடும். அதே போல் ஒரு 1+ டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 1+ டேர்ம் இருந்தால் அதுக்கு tan இன்வர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன வரும்? -90 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா, ஜே ஒமேகான்னு இருக்கு இல்லைங்களா? ஜே ஒமேகானா அந்த இடத்துல வேல்யூ எதுவும் இல்லை, அதனால் 1ன்னு போட்டுக்குவோம். அதனால் வெறும் 1 ஒமேகாவை ஒமேகான்னு எழுதிக்கலாம், tan இன்வர்ஸ் ஒமேகா. அடுத்தது என்ன இருக்குது? 1+2j ஒமேகா இருக்குது இல்லைங்களா? இதுக்கு எழுதுனோம்னா -tan இன்வர்ஸ் ஆஃப் 2 ஒமேகா அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் கிடைக்கும். சார் இது ரொம்ப ஒரு லென்த்தியாக இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி முதல்ல மேக்னிடியூடு மட்டும் எழுதிக்கோங்க, ஃபேஸ் ஆங்கிள் இதில் கொண்டு வரவே வேண்டாம், அது உங்களோட சாய்ஸு. ஸோ இப்போ நம்ம சொன்னால் அதே மெத்தடில் இருக்கும் பாருங்கள். ஒமேகா ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தால் கேன்சல் ஆகி வெறும் ஒமேகா மட்டும் இருக்கும். அதுக்கு ஃபேஸ் ஆங்கிள் எடுத்தோம்னா 90, பட் ப்ளஸ்ன்னு போட்டிருப்பாங்க, மேலே போகும்போது அது என்னவாயிடும்? மைனஸ் ஆகிடும். அதே போல் ரூட் ஆஃப், நான் டினாமினேட்டர் சொல்லிட்டுருக்கேன், ரூட் ஆஃப் 1+ ஒமேகா ஸ்கொயர்டு வருது அந்த 1+ டேர்முக்கு. அடுத்தது அதுக்கான ஃபேஸ் ஆங்கிள். அடுத்தது செகண்ட் 1+ டேர்ம் என்ன இருக்குது? அதை ரூட் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தோம்னா 1+4 ஒமேகா ஸ்கொயர்டு அப்படின்னு வரும் ரூட்டுக்குள்ளே, அதுக்கான ஃபேஸ் ஆங்கிள். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா தனித்தனியாக பிரிச்சுருப்பாங்க, மேக்னிடியூடு தனியாகவும் ஃபேஸ் ஆங்கிள் தனியாகவும் பிரிச்சுருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள். மேக்னிடியூடு என்ன வருது? 1/ஒமேகா ரூட் ஆஃப் 1+ ஒமேகா ஸ்கொயர்ட் இன்ட்டு ரூட் ஆஃப் 1+4 ஒமேகா ஸ்கொயர்ட். ஸோ ஃபேஸ் ஆங்கிள் நீங்கள் இப்போ எழுதலாம், இல்லை கடைசியாகவும் எடுத்து எழுதிக்கலாம், அது உங்களோட சாய்ஸு. அடுத்தது இந்த 2 ரூட்டையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது 2 தனித்தனி ரூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? டினாமினேட்டரில் 2யும் ஒரே ரூட்டாக எடுத்திருப்பாங்க. 2 வேல்யூ என்ன எதில் இருக்குது? மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால 2யும் என்ன பண்ணியிருக்காங்க? மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, ஒரே ரூட்டில் போட்டு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் 2யும் என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும். ரூட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ பூரா மல்டிப்ளை பண்ணணும். எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு 1 இருக்குது, 1 × 1, அடுத்தது 1 × 4 ஒமேகா ஸ்கொயர், அடுத்தது 1 × ஒமேகா ஸ்கொயர் × 1, அடுத்தது ஒமேகா ஸ்கொயர் × 4 ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். ஒமேகா ஸ்கொயர் × 4 ஒமேகா ஸ்கொயர்டை மல்டிப்ளை பண்ணோம்னா 4 ஒமேகா பவர் 4ன்னு கிடைக்கும். சரிங்களா? 4 ஒமேகா பவர் 4ன்னு கிடைக்கும். ஏன்னா ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் என்னவாயிடும்? பவர் 4 ஆகிடும். ஸோ இதில் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1+4 ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர், இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஒமேகா பவர் 4 அப்படியே வரும். சரிங்களா? அதாவது இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஒன்லேயே எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் மேக்னிடியூடுக்கான ஃபார்முலா, 3rd ஸ்டெப். அடுத்தது 4th ஸ்டெப், இந்த ஃபேஸ் ஆங்கிளுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதியிருப்பாங்க. இங்கே எழுதியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்குது, இந்த இடத்துல -19 வரணும். ஸோ -90 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 2 ஒமேகா. சார் இந்த ஃபேஸ் ஆங்கிள் ஃபார்முலா எழுதுறதுல எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நான் போர்டே பிளாட்டுக்கான வீடியோ போட்டிருப்பேன், அதில் போய் பாருங்கள், தெளிவாக சொல்லியிருப்பேன். அதே மெத்தடு தான், வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம சொன்னதை வச்சும் புரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஃபேஸ் ஆங்கிளுக்கான ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு, மேக்னிடியூடுக்கான ஃபார்முலாவும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த 4 ஸ்டெப், ஃபஸ்ட்டு S = j ஒமேகா போட்டுக்கிட்டோம், 2வது கார்னர் ஃப்ரீக்வன்சி, 3வது மேக்னிடியூடுக்கான ஃபார்முலா, 4வது ஃபேஸ் ஆங்கிளுக்கான ஃபார்முலா. இந்த 4 ஸ்டெப்பு தாங்க போலார் பிளாட்டில் எல்லா ப்ராப்ளத்துலையும் ரிப்பீட் இதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். சரிங்களா? வேல்யூ தான் சேஞ்ச் ஆகுமே தவிர்த்து இந்த ப்ரொசீஜர் சேஞ்சே ஆகாது. ஸோ இப்போ இது இந்த 2 ஃபார்முலாவிலையும் மேக்னிடியூடுக்கான ஃபார்முலாவில் என்ன இருக்குது? ஒமேகா இருக்குது. ஃபேஸ் ஆங்கிளுக்கான ஃபார்முலாவிலையும் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா tan இன்வர்ஸ் ஆஃப் 2 ஒமேகா. ஸோ இந்த ஒமேகா தான் என்ன அர்த்தம்னா என்ன இண்டிகேட் பண்ணுது? ஃப்ரீக்வன்சி. ஸோ இங்கே நம்ம எத்தனை ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.5 and 1. ஸோ இந்த 2 ஃப்ரீக்வன்சிக்கு இடையில சில வேல்யூவை நாமளே சூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு டேபிளேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். அந்த டேபிளேஷனில் நிறைய ஃப்ரீக்வன்சிஸ் நம்ம சூஸ் பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த ஃப்ரீக்வன்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த மேக்னிடியூடுக்கான ஃபார்முலா, மேக்னிடியூடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் ஒமேகா இருக்கிற இடத்த அந்த வேல்யூ போடுங்க. ஒமேகா இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா 1/ஒமேகா இன்ட்டு ரூட் ஆஃப் 1+. ஸோ தயவு செஞ்சு இந்த இடத்தையெல்லாம் ப்ராக்கெட் போடுங்க, ரூட்டுக்குள்ளே ப்ராக்கெட் போட்டு எழுதுங்க. ரூட் ஆஃப் ப்ராக்கெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1+5 ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஒமேகா பவர் 4 போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். இன்னும் சொல்லப்போனால் கால்குலேட்டரில் யூஸ் பண்ணும்போது
1 by அப்படின்னு போட்டதுக்கப்புறமே ப்ராக்கெட் போட்டுக்கணும், இல்லைன்னா வேல்யூ தப்பாகிடும். சரிங்களா? 1 divided by கால்குலேட்டரில் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒமேகாவுக்கு நம்ம வேல்யூ போடுவோம் இல்லைங்களா? இப்போ எக்ஸாம்பிள் 0.1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 0.1 1 divided by ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 0.1 ரூட் ஆஃப் 1 + 5 இன்ட்டு ரூட்டுக்குள்ளே மறுபடியும் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரெண்டாவது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 1 + 5 இன்ட்டு 0.1 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 4 இன்ட்டு 0.1 பவர் 4 இல்லை டபுள் ஸ்கொயர்ட் அழுத்திட்டு இப்போ எத்தனை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணோம்? 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணோம். ஸோ அப்போ கடைசி இந்த இடத்த 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு அழுத்தினீங்கன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். சரி, இப்போ வாங்க டேபிளேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான். ஸோ நாம் ஆக்சுவலாக ப்ராப்ளத்தில் கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா 2 ஃப்ரீக்வன்சி தான். ஒன்று 0.5, இன்னொன்று 1. ஸோ 1ங்கிற அதாவது இது ஒமேகா C1, இது ஒமேகா C2, இது ஒமேகா C1, இது ஒமேகா C2. ஒமேகா C2வை மோஸ்ட்லி மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வேல்யூவை வச்சுக்கிட்டு 1ன்னு கிடைச்சாலும் சரி, என்ன கிடைச்சாலும் சரி, அதை மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. ஒமேகா C1 வந்து சென்ட்ரல் வச்சுக்கோங்க. ஸோ ஒமேகா C1 விட கம்மியாக சில பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் சில பாயிண்ட் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. சார் இப்போ 0.6ன்னு எடுத்திருக்காங்க, நான் 0.65 எடுக்கலாமா? எடுத்துக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். 0.7 இருக்குது, நான் இதுக்கு பதிலாக 0.8ன்னு எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? பட் என்னென்னா போர்டே பிளாட்டில் சொன்ன அதே கான்செப்ட் தான். அந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கக்கூடாது, அப்புறம் ஒரு சில பாயிண்ட் ரொம்ப பக்கமாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸ் வந்து கிராஃபில் பார்க்கும்போது கரெக்டான டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிற மாதிரி நம்ம வேல்யூ என்ன பண்ணிக்கணும்? சூஸ் பண்ணிக்கணும். சரிங்க. ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சி நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். என்னென்ன? 0.5 கீழே 0.451, 0.41, 0.351. அதே போல் இது ரெண்டுக்கும் இடையில 0.6, 0.7 சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? மேக்னிடியூட். என்ன கண்டுபிடிக்கணும்? மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு வேல்யூக்கு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன? 0.35. இதை எடுத்துகிட்டு போய் இந்த 0.35வை மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா மேக்னிடியூடுக்கான ஃபார்முலா என்ன? இந்த 1 divided by முதல் சொன்னேன் இல்லைங்களா? ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கால்குலேட்டரில் 0.35 ஒமேகாங்கிற இடத்த பூரா அந்த 0.35வை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவல் டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்னிடியூடுக்கான வேல்யூ என்னென்னு கிடைக்கும்? 2.2 அப்படின்னு கிடைக்கும். கால்குலேட்டர் இருந்துச்சுன்னா இப்போவே செக் பண்ணி பார்த்துருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது அதே இடத்த 0.35 பதில் 0.4 அப்படின்னு போட்டுருங்க. போட்டுட்டு ஈக்குவல் டு எல்லா ஒமேகா இருக்கிற இடத்த பூரா மாற்றணும். ஒரு இடத்த மாற்றினா பார்த்தாது. 3 இடத்த ஒமேகா இருக்கும், 3 இடத்தையும் அந்த ஒமேகா வேல்யூ சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இதே போல் எல்லா ஒமேகா வேல்யூவுக்கும் மேக்னிடியூடை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ஃபேஸ் ஆங்கிள். ஸோ ஃபேஸ் ஆங்கிளும் அப்படி தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீக்வன்சி 0.35க்கான ஃபேஸ் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா -90. கால்குலேட்டரில் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. -90 மைனஸ் tan inverse ஆஃப் ஒமேகாங்கிற இடத்த இப்போ என்ன போட போகிறோம்? 0.35 மைனஸ் tan inverse ஆஃப் இந்த இடத்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 இன்ட்டு ஒமேகான்னு போட போகிறோம். சரிங்களா? அதனால் tan inverse ஆஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 2 இன்ட்டு 0.35 மறுபடியும் ப்ராக்கெட் என்ன பண்ணிக்கோங்க? க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 0.35 அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சிக்கான ஃபேஸ் ஆங்கிள் என்னென்னு கிடைக்கும்? -144ன்னு கிடைக்கும். இதே போல் மற்ற ஃப்ரீக்வன்சிக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? ஃபேஸ் ஆங்கிள்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அங்கே போர்டே பிளாட்டில் சொன்ன மாதிரி 171.4 அப்படின்னா 171ன்னு எடுத்துக்கோங்க. இந்த இடத்து பாருங்கள் 179.5னா அது என்னென்னு எடுத்துக்கலாம்? 180ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது வேரியஸ் ஃப்ரீக்வன்சிஸ்க்கு மேக்னிடியூடு கண்டுபிடிச்சாச்சு, ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பிளாட் வரையணும்? போலார் பிளாட் வரையணும். ஸோ வாங்க அது எப்படி வரைகிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ போலார் பிளாட்டு, ஸோ நம்ம இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, கிராஃப்லேயே எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ஃபேஸ் ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ 0 அதாவது கிளாக் வைஸில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபேஸ் ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. ஆன்டி கிளாக்கில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபேஸ் ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. சார் இதில் எதை நம்ம வச்சு மார்க் பண்ணுறது அப்படின்னா
மோஸ்ட்லி நம்மளோட ப்ராப்ளத்தில் கிடைக்கிறது எல்லாமே பாருங்கள் ஃபேஸ் ஆங்கிள், இந்த இடத்த எல்லாமே பாருங்கள், எல்லாமே ஃபேஸ் ஆங்கிள்ஸ் எல்லாமே மைனஸில் தான் இருக்குது. அப்போது நம்ம கிளாக் வைஸில் இருக்கக்கூடிய ஃபேஸ் ஆங்கிள், அதாவது மைனஸ் ஃபேஸ் ஆங்கிளை தான் நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபேஸ் ஆங்கிளுக்கான ஸ்கேல் அவனே கொடுத்துட்டான். அப்போது நம்ம எதுக்கான ஸ்கேல் நாம் எடுக்கணும், மேக்னிடியூடுக்கான ஸ்கேல் நாம் எடுக்கணும். ஸோ இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, மேக்னிடியூடு பாருங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 0.3லேருந்து ஆரம்பித்து மேக்ஸிமம் 2.2. அப்போ 2.2ன்னு 2.5 வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும் மேக்னிடியூடுக்கான ஸ்கேல். ஸோ மேக்னிடியூடுக்கான ஸ்கேல் எப்படி எடுக்கணும்னா, இந்த 0லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் ஆரிஜின் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து ஸ்கேல் வச்சுட்டு இந்த லைனை டார்க்காக போட்டுக்கோங்க. இதுதான் மேக்னிடியூடுக்கான ஸ்கேல் எடுக்கக்கூடிய இடம். ஸோ இதில் ஒரு 10 சர்க்கிள் வந்துச்சுன்னா ஒரு டார்க் சர்க்கிள் தெரியும். உங்களோட போலார் பிளாட் நல்லா ஒரிஜினல் கிராஃப் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஒரு 10 சர்க்கிளுக்கு அப்புறம் ஒரு டார்க் சர்க்கிள் வரும், அதை 0.5ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த 10 சர்க்கிள் வர்றது 1, அடுத்தது 1.5. அதாவது ஒவ்வொரு 10 சர்க்கிளுக்கும் நம்ம எவ்வளோ வேல்யூ கொடுக்குறோம், 0.5. அப்போது ஒரு சர்க்கிளுக்கு எவ்வளோ வேல்யூ அப்படின்னா 0.05. சரிங்களா? ரெண்டாவது சர்க்கிளுக்கு 0.1, நாலாவது சர்க்கிளுக்கு 0.2, ஆறாவது சர்க்கிளுக்கு 0.3, எட்டாவது சர்க்கிளுக்கு 0.4, 10வது சர்க்கிளுக்கு 0.5 அப்படின்னு நம்ம வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்டாக இந்த ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க போலார் பிளாட்டை பொறுத்தளவுக்கு. ஸோ இதே மாதிரி மேக்னிடியூடுக்கான ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஸோ ஃபேஸ் ஆங்கிளுக்கான ஸ்கேல் அவனே கொடுத்துட்டான். ஸோ நம்ம மறந்துடாமல் மைனஸ் ஸ்கேல், நெகட்டிவ் ஸ்கேல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த டேபிளேஷனில் இருக்கக்கூடிய மேக்னிடியூடுக்கும் ஃபேஸ் ஆங்கிளுக்கும் இடையில் எப்படி பாயிண்ட் மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, மேக்னிடியூட் 2.2, ஃபேஸ் ஆங்கிள் -144. ஸோ -144 எங்கே இருக்குது, -140, 140லேருந்து 4வது லைன். ஸோ இதில் அந்த இடையில் இருக்கக்கூடிய ஸ்கேல், அதாவது லைன்ஸ், ஃபேஸ் ஆங்கிளுக்கான லைன்ஸ் தெரியல. பட் ஒரிஜினல் பிளாட்டில் பார்த்தீங்கன்னா 140லேருந்து 4வது லைன் 144. சரிங்களா? ஸோ அந்த 144வது லைனும் மேக்னிடியூடு வேல்யூ 2.2. ஸோ 2.2ன்னு நான் என்ன சொல்லியிருக்கேன், இது 2.0. அடுத்த ரெண்டாவது லைன் 2.1. அப்போ நாலாவது லைன் 2.4. ஸோ இந்த நாலாவது சர்க்கிள் 2.0லேருந்து நாலாவது சர்க்கிள் பாருங்கள். ஸோ இந்த நாலாவது சர்க்கிளும் 144 -144ம் மீட் பண்ணுற இடத்த நம்ம என்ன பாயிண்ட் வச்சுக்கணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதாவது 0.35ங்கிற ஃப்ரீக்குவென்சிக்கு தானே நம்ம இந்த பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதே போல் ஒவ்வொரு மேக்னிடியூடுக்கும் அடுத்தது 1.8 இன்ட்டு அதுக்கு ஃபேஸ் ஆங்கிள் -150. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மேக்னிடியூடையும் ஃபேஸ் ஆங்கிளையும் வச்சுக்கிட்டு நாம் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யூனிட்டி சர்க்கிள் வரைகிறது. ஸோ மேக்னிடியூட் 1ங்கிற இடத்த நம்ம என்ன வரையணும், யூனிட்டி சர்க்கிள் கண்டிப்பாக எல்லா ப்ராப்ளத்துலேயும் வரையணும். ஸோ காம்பஸை சென்டரில் வச்சுக்கிட்டு பென்சிலோட எட்ஜை 1ங்கிற சர்க்கிள் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த வச்சுக்கிட்டு ஒரு வட்டம் கொடுத்தீங்க அப்படின்னா, சர்க்கிள் வரைஞ்சிங்க அப்படின்னா அதுக்கு பேர் யூனிட்டி சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஃபேஸ் மார்ஜின் அண்ட் கெயின் மார்ஜின் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது தேவைப்படும் அவசியம். ஸோ அடுத்தது இந்த பாயிண்டெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டு பூரா ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணாமல் கையிலேயே மேனுவலாக நல்லா கர்வேச்சர் மாதிரி ஷேட் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணி கொண்டு கடைசியாக எங்கே டச் பண்ணிடணும், ஆரிஜினை டச் பண்ணுற மாதிரி முடிச்சுக்கணும். கண்டிப்பாக எல்லா பிளாட்டும் ஆரிஜினில் தான் முடியும், எந்த மாற்றமும் கிடையாது. சரி, ரைட். அடுத்தது இதில் எப்படி கெயின் மார்ஜின் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கெயின் மார்ஜினுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, kg = 1/gBன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா g/j⍵pc. அதாவது இட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அட் கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. அதாவது இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, இந்த 180 டிகிரி லைன் நம்ம மேக்னிடியூடுக்கான ஸ்கேல் எடுத்துருப்போம் இல்லைங்களா, அந்த மேக்னிடியூடுக்கான ஸ்கேலும் இந்த போலார் பிளாட்டும் ஒரு இடத்த மீட் பண்ணும். கண்டிப்பாக ஒரு இடத்த மீட் பண்ணும். ஒரு சில இடத்த ஒரு சில ப்ராப்ளத்தை மீட் பண்ணாமலும் போகும். மீட் பண்ணுச்சுன்னா
இந்த டிஸ்டன்ஸு அந்த ஆரிஜின்லேருந்து இந்த மீட் பண்ணுற பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போலார் பிளாட்டும் இந்த 180 டிகிரி லைனும் அந்த இடத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம 0.5, இது 0.6, 4வது சர்க்கிள், அதாவது இந்த டார்க் சர்க்கிள்லேருந்து 4வது சர்க்கிளில் மீட் பண்ணியிருக்குது. அப்போ 0.7. ஸோ அங்கேருந்து, அதாவது ஆரிஜின்லேருந்து இந்த மீட்டிங் பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு என்னென்ன எவ்வளோ கிடச்சிருக்குது, 0.7. ஸோ அந்த வேல்யூ தான் இந்த 1 இந்த g(j)(PC) தான் நம்ம இப்போ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 0.7 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த அதுக்கான ஆன்சர் 1/0.7 அப்படின்னா 1.42. ஸோ இதுதான் நம்மளோட கெயின் மார்ஜின், இந்த ப்ராப்ளத்துடைய கெயின் மார்ஜின். சார் இப்போ இது மீட் பண்ணவே இல்லை அப்படின்னா இந்த இடத்த என்னென்னு போட்டுக்கணும், 0. 1/0.7 பதிலாக அந்த இடத்த என்னென்னு போட்டுக்கணும், 0. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடைக்கும். அப்போ எப்போ அது கிடைக்கும், மீட் பண்ணலை, அதாவது இந்த போலார் பிளாட்டும் இந்த கிராஃபும் இந்த 180 டிகிரி லைனும் மீட் பண்ணலை அப்படின்னா அந்த மாதிரி கிடைக்க சான்சஸ் இருக்குது. பட் இதில் அந்த வாய்ப்பு இல்லை, ஏன்னா 0.7ங்கிற வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அடுத்தது ஃபேஸ் மார்ஜின். ஃபேஸ் மார்ஜின் என்ன ஃபார்முலானா 180 டிகிரி ப்ளஸ் 5GC. 180 டிகிரியோட 5GC ஆட் பண்ணணும். 5GC எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. இதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம், யூனிட்டி சர்க்கிள். ஸோ இந்த யூனிட்டி சர்க்கிளும் இந்த போலார் பிளாட்டும் ஒரு இடத்த மீட் பண்ணுங்க. கண்டிப்பாக பாருங்கள், இந்த இடத்த மீட் பண்ணோம். ஸோ இந்த மீட் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கேல் வச்சு ஆரிஜின்லேருந்து ஒரு டாட் லைன் போட்டுகிட்டே வாங்க. அப்படியே இந்த இடத்த மீட் பண்ணிவிட்டு அதை அப்படியே எண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா கடைசியில் போய் ஒரு டிகிரியில் மீட் பண்ணும், அதாவது எண்டில் பார்த்தீங்கன்னா போய் டச் பண்ணோம். ஸோ அந்த இடத்த என்ன ஃபேஸ் ஆங்கிள் வருதுன்னு பாருங்கள். இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன கிடச்சிருக்கு, -168. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நெகட்டிவ் ஸ்கேல் அப்படிங்கிறனால எந்த இடத்த மீட் பண்ணியிருக்கு, -168. ஸோ இதுதான் 5GC. இந்த -168 எடுத்து வந்து இந்த ஃபார்முலா போடுங்க. 180 - 168 அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், +12 டிகிரி அப்படிங்கிறது ஃபேஸ் மார்ஜினாக இந்த ப்ராப்ளத்துக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் இந்த போலார் பிளாட்டை ட்ரா பண்ணி கெயின் மார்ஜின் அண்டு ஃபேஸ் மார்ஜின் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடு. ஸோ ரொம்ப சிம்பிள் கம்பேர் டு போர்டே பிளாட். இதில் இந்த ஸ்கேல் வந்து மறக்காமல் எழுதிடுங்க. நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சர்க்கிளோட வேல்யூ 0.05, சரிங்களா. அப்போ ரெண்டாவது சர்க்கிளுக்கு 0.1, மூணாவது சர்க்கிளுக்கு 0.15 அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதை வச்சு நம்ம ஸ்கேல் எப்படி எழுதலாம், ஒரு சர்க்கிளோட வேல்யூ 0.05 மேக்னிடியூட் அப்படின்னு எழுதிக்கணும், சரிங்களா. ஸோ ஐ திங்க் இந்த போலார் பிளாட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.